ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்று கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை. பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜம், கையாந்தரை, சிங்கவல்லி. இது கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னா கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் தான் பிருங்கராஜம், கையாந்தரை. சிங்கவல்லிங்கிறது பொருந்தாது. சிங்கவல்லிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்ததில்ல, ஞான பச்சிலை அப்படின்ட்டு வள்ளலார் கூறும் மூலிகை அது தான் சிங்கவல்லி அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ இதில் இது எது பொருந்தாது அப்படின்னா சிங்கவல்லி அப்படிங்கிறது பொருந்தாது. கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜம், கையாந்தரை அவர் மூணுமே பார்த்தோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் தான் இந்த மூணுமே. சிங்கவல்லி அப்படின்னா அது என்னென்னா தூதுவளை தான் நம்ம சிங்கவல்லின்னு சொல்லுவோம். அதை தான் வள்ளலார் ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லியிருந்தார், சிங்கவல்லி. அதனால் இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டுட்டாங்க. அதனால் சிங்கவல்லிங்கிறது பொருந்தாது. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. அதான் ஏற்கனவே கேட்ட கொஸ்டினையே அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. கையாந்தரை, பிருங்கராஜம், தேகராஜம், ஞான பச்சிலைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கையாந்தரை, பிருங்கராஜம், தேகராஜம் எல்லாமே என்னென்னா கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர்கள். ஞான பச்சிலை அப்படிங்கிறது வராது. ஞான பச்சிலை நம்ம என்னென்னு பார்த்தோம். அதான் வள்ளலார் சொன்னது சிங்கவல்லி. அதை தான் என்ன பண்ணார், ஞான பச்சிலை. சிங்கவல்லி, ஞான பச்சிலை, தூதுவளை இந்த மூணுமே ஒரே பேர் தான். சிங்கவல்லி, ஞான பச்சிலை அப்படின்னாலும் தூதுவளைனாலும் ஒரே தான். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது அப்படின்னா பனை மரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனை மரம். உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இந்த மூன்றின் சமநிலை காரணமாகும். உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இந்த மூன்றின் சமநிலை காரணமாகும். அடுத்து மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம்பூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சர்க்கரை நோய். வாழைப்பூ வயிற்று புண்ணை குணமாக்குது. அடுத்து வல்லாரை நினைவாற்றலுக்கு உதவுது. முடக்கத்தான் இலை மூட்டு வலிக்கு மருந்தாக பயன்படுது. ஆன்சர் சி. ஆவாரம்பூ சர்க்கரை நோய், வாழைப்பூ வயிற்று புண்ணுக்கு மருந்தாக பயன்படுது. வல்லாரை நினைவாற்றலை அதிகரிக்க பயன்படுது. முடக்கத்தான் இலை மூட்டு வலிக்கு மருந்தாக பயன்படுது. அடுத்து இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணத்தக்காளி வாய் புண்ணுக்கு மருந்தாக பயன்படுது. முசுகையோடைய வேர் இருமலுக்கு மருந்தாக பயன்படுது. இதெல்லாம் கரெக்டு. அகத்திக்கீரை எதுக்கு பயன்படுது அப்படின்னா பல் சார்ந்த நோய்களை குணமாக்க அகத்திக்கீரை பயன்படும். வேப்பங்கொழுந்து மார்பு சளி. இதுவும் கரெக்டு. இல்லை நமக்கு தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அகத்திக்கீரைக்கு கண் நோய் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறான இணை. அகத்திக்கீரை எதுக்கு பயன்படுது அப்படின்னா பல் சார்ந்த நோய்களை குணப்படுத்த. மணத்தக்காளி வாய்ப்புண், முசுகையோடைய வேர் இருமலுக்கு மருந்தாக. அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களுக்கு. வேப்பங்கொழுந்து மார்பு சளி. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையினையும் முறிக்கும் மூலிகை என்ன அப்படின்னா கறிவேப்பிலை. உணவில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையினை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. அதனால தான் நம்ம குழம்பு தாளிக்கும் போதெல்லாம் கருவேப்பிலை நம்ம தாளித்து ஊற்றுறோம். ஏன்னா உணவில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையினை முறிக்கக்கூடிய மூலிகை தான் கறிவேப்பிலை. நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னா உப்பு. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி அப்படின்னா என்ன அப்படின்னா சோற்று கற்றாழை. அதான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லுவாங்க. ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றும் இலை எது? தூதுவளை. ஞான பச்சிலை அப்படின்ட்டு வள்ளலார் எதை சொல்கிறாரு? தூதுவளை. இன்னொரு பேர் என்ன? சிங்கவல்லி. சிங்கவல்லின்னு கொடுத்தாலும் அதுவும் சேம் தான். ஞான பச்சிலை, சிங்கவல்லி, தூதுவளை இந்த மூணுமே ஒரே பேர் தான். தூதுவளையோடைய வேறு பேர்கள் தான். ஞான பச்சிலைன்னு யார் சொன்னாங்க? தூதுவளையை வள்ளலார் சொன்னார். இல்லைனா சிங்கவல்லி கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க. தூதுவளைக்கு பதிலாக சிங்கவல்லி கொடுத்தாலும் அதான் ஆன்சர். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எது? அதான் கொடுத்துருக்காங்கல்ல சிங்கவல்லி. இந்த கொஸ்டின் திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். சிங்கவல்லி. கரிசாலை, கையாந்தரை, தேகராஜம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி. சிங்கவல்லி அப்படிங்கிறது தூதுவளை. ஞான பச்சிலை, சிங்கவல்லி அப்படின்னாலும் தூதுவளைனாலும் ஒன்று தான். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார்.
அதே கொஷினும் மறுபடியும் கேட்டிருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சிங்கவல்லி என்ற சொல் எந்த செடியினை குறிக்கும்? இப்போ மறுபடியும் அதே கேட்டிருக்காங்க. தூதுவளை. சிங்கவல்லி என்ற சொல் எந்த செடியினை குறிக்கும்? தூதுவளை. கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் எது? கரிசலாங்கண்ணிக்கு வந்து நம்ம பார்த்தலாம் பிரிங்கராஜம், தேகராஜம், இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணியினுடைய பேர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஞான பச்சிலைங்கிறது தூதுவளை, குமரிங்கிறது என்ன? சோற்று கற்றாழை, கீழ்வாய் நெல்லினா கீழா நெல்லி சொல்லுவோம்ல அந்த இது. அப்போ பிரிங்கராஜம், தேகராஜம், கையாந்தகரை அதெல்லாமே என்னென்னா கரிசலாங்கண்ணியினுடைய சிறப்பு பெயர். நமக்கு வந்து ஆன்சரில் பிரிங்கராஜம் கொடுத்துருக்காங்க. பிரிங்கராஜ் அதுதான் கரிசலாங்கண்ணியினுடைய சிறப்பு பெயர். பிரிங்கராஜம், தேகராஜம் என்ற மூலிகையினுடைய வேறு பெயர் கரிசலாங்கண்ணி. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது? ஞான பச்சிலை. இதுவும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை ஞான பச்சிலை. ஆனால் இதில் வந்து தூதுவளையும் கொடுத்துருக்காங்க. ஆன்சரில் வந்து ஞான பச்சிலை குறிச்சிருக்காங்க. தூதுவளையை தான் வள்ளலார் வந்து ஞான பச்சிலைன்னு சொல்லுவார். இதில் தூதுவளையும் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தூதுவளையுமே வரும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் எந்த பகுதி உடல் நோயினை தீர்க்கும் அப்படின்னா இது 3னுடைய வேர் வந்து நமக்கு உடல் நோயை தீர்க்கும். கண்டன்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது வந்து இந்த சிறு பஞ்ச மூலம் இருக்குல்ல, அந்த பஞ்ச மூலம் அப்படின்னா 5 வேர்கள். அதான் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது வந்து அந்த பஞ்ச மூலங்கள். சிறு பஞ்ச மூலம் இருக்குல்ல, அந்த 5 மூலங்கள். அப்போ பஞ்ச மூலம் அது என்ன? வேர். அதனுடைய வேர்கள் தான் நமக்கு வந்து உடல் நோயை தீர்க்கக்கூடியது. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்தியது? கோப்ராக்சின். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி கோப்ராக்சின். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. குருதி கொடை தருபவர்களுக்கு அந்த குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும். குருதி கொடை தருபவர்களுக்கு அந்த குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் நமது உடலில் மீண்டும் சுரந்துவிடும். அடுத்து மூலிகையின் பெயர் மற்றும் அதன் சிறப்பு பெயர் பார்க்குறோம். இப்போ வந்து தூதுவளைனா நம்ம என்னென்னு சொன்னோம்? ஞான பச்சிலை. அடுத்து கற்றாழைனா குமரி. கரிசலாங்கண்ணினா தேகராஜம். குறுமிளகு வந்து இந்திய மருந்து. தூதுவளைனா ஞான பச்சிலை, வள்ளலார் சொன்ன பேர். கற்றாழை, குமரி, கரிசலாங்கண்ணி, தேகராஜம், குறுமிளகு, இந்திய மருந்து. ஆன்சர் வந்து டி. இதன் பட்டையினை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை. எதனுடைய பட்டை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு கூடும் அப்படின்னா முருங்கை பட்டை. சிங்கவல்லி என்று அழைக்கப்படும் மூலிகை தூதுவளை. அடுத்து பொறுத்துக. நோய் தீர்க்கும் மூலிகைகள் மற்றும் பயன்கள். துளசி எதுக்கு பயன்படும்? மார்பு சளி நீங்கும். தூதுவளை வந்து இளைப்பு இருமல் போக்கும். கீழா நெல்லி மஞ்சள் காமாலையினை போக்கும். சோற்று கற்றாழை கருப்பை சார்ந்த நோய்களை தீர்க்கும். துளசி வந்து மார்பு சளியை நீக்கும். தூதுவளை இளைப்பு இருமல் போக்கும். கீழா நெல்லி மஞ்சள் காமாலையை போக்கும். சோற்று கற்றாழை கருப்பை சார்ந்த நோயை நீக்கும். ஆன்சர் பி. கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர் எதெல்லாம்? தேகராஜம், பிரிங்கராஜம், கையாந்தகரை. இந்த 3மே என்னென்ன? கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பேர். நமக்கு பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஞான பச்சிலைனா என்ன? அதான் சிங்கவல்லி, தூதுவளை. ஞான பச்சிலைங்கிறது என்ன? சிங்கவல்லி, தூதுவளை. அப்போ இதில் எது பொருந்தாது? ஞான பச்சிலைங்கிறது பொருந்தாது. பெண்களின் கருப்பை சார்ந்த மூலிகை. இந்த மூலிகையை நீக்குவதால் இதற்கு குமரி என்று பெயர் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். கற்றாழை. பெண்களுடைய கருப்பை சார்ந்த மூலிகை நோய்களை நீக்குவதால் இந்த மூலிகைக்கு வந்து குமரின்னு பெயர்னு சொல்லியிருக்காங்க. எந்த மூலிகைனா சோற்று கற்றாழை. அடுத்து ஒரு பொறுத்துக. துளசி வந்து அது மட்டும் இல்லாமல் துளசி வந்து நம்ம சொன்னோம்ல மார்பு சளி நீக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி நீக்கும். அப்புறம் கீழா நெல்லி வந்து மஞ்சள் காமாலைக்கு. தூதுவளை இளைப்பு இருமல் நீக்கும். குப்பை மேனி வந்து மலப்புழுக்கள் வெளியேறுவதற்கு உதவும். அதாவது வாம்செல்லாம் நீக்கிறதுக்கு உதவும். துளசி வந்து தலைவலி நீக்கும். கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு. தூதுவளை வந்து இளைப்பிருமல் நீக்க. குப்பை மேனி வந்து மலப்புழுக்கள் வெளியேறும். ஆன்சர் வந்து ஏ. நோய்க்கு முதற்காரணம் உப்பு. ஞான பச்சிலை என்று போற்றப்படும் மூலிகை எது? தூதுவளைக்கு பதிலாக சிங்கவல்லின்னு கொடுத்தாலும் நம்ம அதை ஆன்சராக குறிக்கணும். ஞான பச்சிலை அப்படின்னா தூதுவளை. யார் சொன்னாங்க? வள்ளலார் சொன்னாங்க ஞான பச்சிலைன்னு. சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றார்கள்? சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது வல்லாரை கீரை. சரஸ்வதி ஏன்னா நினைவாற்றலுக்கு அது யூஸ் ஆகிறதுனால
அது வந்து சித்தர்கள் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வல்லாரை வந்து சரஸ்வதி சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றார்கள்? வல்லாரை கீரை. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. உழைப்பின் வாரா உழைப்பின் வாரா அப்படிங்கிறது உறுதிகள் உளவோ, உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும், உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம், உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். ஆன்சர் வந்து சி. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை, நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த உணவு முறை வந்து நம்ம சாப்பிடணும். அப்புறம் உடற்பயிற்சி செய்தால் என்ன ஆகும்? உடல் நலம் பெறும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். ஆன்சர் சி. பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்வியம். பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்வியம்.